ஒரு சிறுவனுக்கு மந்திர சக்தி கிடைக்குது, அதனால் அவன் வாழ்க்கை மாறப்போகிறதா? நேற்று பார்த்த காட்சியை நினைத்து கொண்டு ஆதி இன்று வேனுக்கு அருகில் சென்று உள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொள்கிறான். வேன் பறந்து செல்கிறது. வழியில் ஆதி அவன் பிரம்மாண்டமான காட்சியை பார்த்து ஆச்சரியமடைகிறான். அந்த வேன் பள்ளிக்கு சென்றடைகிறது. அங்கு பறக்கும் செடி கொடிகள், பேசும் பறவைகள், விலங்குகள் அனைத்தையும் பார்க்கிறான். அவன் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்து ஒவ்வொரு இடத்தையும் வியந்து சுற்றி பார்க்கிறான். அவன் கவனிக்காமல் பெரிய கதவு இருக்கும் திசைக்கு சென்றான். அங்கு இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது என்று மந்திர வார்த்தையால் எழுதப்பட்டிருந்தது. அவன் சென்றவுடன் ஒரு தங்க புத்தகம் மேசையின் மீது இருப்பதை பார்க்கிறான். புத்தகத்தை தொட்டு பார்க்கிறான். பிறகு அவனது உடலில் ஒரு ஒளி போல் தோன்றியது. ஆதி அங்கிருந்து வெளியே வரும்போது மீரா, அர்ஜுன் ஆதியை பார்த்து விடுகிறார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.